தாமரையும் செலுத்த நாடு, தாமரையும் செலுத்த நாடு. கப்பலோட்டும் செட்டியாரு, கப்பலோட்டும் செட்டியாரு. நான் கடதரக்கு வியாபாரி, கடதரக்கு வியாபாரி. ஆமா. ஆஹா. முத்தலக்கும் செட்டியாரு, முத்தலக்கும் செட்டியாரு. நான் முதகடைக்கு வியாபாரி, முதகடைக்கு வியாபாரி. தங்களுக்கும் செட்டியாரு, செட்டியாரு. தனிக்கடைக்கு வியாபாரி, தனிக்கடைக்கு வியாபாரி. ஆமா. ஆஹா. பகலோடு பகல் திளம்பும் 10 லட்சம் சீனி கப்பல், பகலோடு பகல் திளம்பும் 10 லட்சம் சீனி கப்பல். ராவோடு ராத்திளம்பும் 4 லட்சம் சீனி கப்பல், ராவோடு ராத்திளம்பும் 4 லட்சம் சீனி கப்பல். ஆமா. அப்படி யாரம்மா? சரி வா வா சார், வா வா வா. பயந்துக்காத மனசு வாயிலே பாவம் பேருன்னு வளையுது. 10 லட்சம் சீனி கப்பல், சீனி கப்பல். ராவோடு ராத்திரமும் 4 லட்சம் சீனி கப்பல், 4 லட்சம் சீனி கப்பல். ஓடும் கப்பல் லட்சம் உண்டு, ஓடுற கப்பல் லட்சம். ஓடுற கப்பல் எவ்வளவு? லட்சம் கப்பல் ஓடும். அதுல உடையும் கப்பல் 1000. அதோ சாமி. அப்படியாப்பட்ட கப்பல் துறை வியாபாரி வியாபாரிங்க. நாங்கெல்லாம் லாட்டு வியாபாரிகள். லாட்டு. ஆமா, லாட்டு வியாபாரிங்க. அப்படியாப்பட்ட என் பெயரோ கோவல செட்டியார் என்று சொல்வார்கள். கோவல செட்டியாருக்கு கோவல செட்டியார். ஆமா.
ஆமாண்ணா. நீங்க லாட்டு வியாபாரி. ஆமா, கப்பல் துறை வியாபாரிகள். கப்பல் வியாபாரி. ஆமாண்ணா. ஏன் அப்புறம் நல்ல காட்டுல கொத்தாடி அண்ணா, கப்பல் துறை வியாபாரியா இருந்தாலும் என் நாடு, என் நாட்டின் அதிசயங்கள் என்ன? ஒரு நாடு இருந்தா அந்த நாட்டுக்கு அதிசயம் வேணும். ஆமா. இப்ப எங்க ஊருக்கு சின்னம்பட்டி இருக்குது. சின்னம்பட்டியில என்ன அதிசயம்? அங்க பன்னிக்கறித்தான் அதிசயம். அந்த மாதிரி உன் நாடு என்ன நாடு? என் நாட்டின் சிறப்பு அம்சங்கள் என்ன அதிசயம்? அந்த அதிசயம் என்ன என்ன தெரியுமா? சொன்னா தெரியும். அண்ணா கோமாளி அண்ணா, பட்டணமா பட்டணமா கதறுப்பு பட்டணமா அண்ணா, என் நாட்டில் உள்ள அதிசயங்கள். உன் நாடு எந்த நாடு? என் நாடு பட்டணமா பட்டணமா காவேரிப்பும் பட்டணம். பட்டணமா பட்டணமா காவேரிப்பு பட்டணம். காவேரிப்பும் பட்டணத்தில் கப்பலோட்டும் செட்டியாரு. கப்பலோட்டும் செட்டியாரு. ஆமா. கஞ்சி கொண்டு மடத்திருக்கும் காவேரிப்பும் பட்டணம். அப்புறம் சோறு கொண்டு மடத்திருக்கும் சோழராஜா பட்டணம். பாரு, இப்ப இரும்பு, அலுமினியம், சிமெண்ட் என்னென்னமோ பசெல்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணி அதை கொண்டு போய் கலவையே போட்டாலும் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துருது, குடிச்சிட்டு உடச்சு போயிருது. நீ கொண்டு போய் கஞ்சி ஊத்தினா அந்த மடு நிக்குமா? கஞ்சி கொண்டு வந்து மழை திறக்குங்கிற. ஓ, கஞ்ச கொண்டு போய் மடையில வச்சா நிக்குமா? நிக்குமா? புடிங்கிட்டு வந்துரும். சிமெண்டா கூட கட்டி ஊத்தா பிடிச்சிட்டு வந்துரும். ஆனா அந்த கஞ்ச கொண்டு போய் வச்சா எப்படி நிக்கும்? எப்படி கஞ்ச கொண்டு நீ எப்படி மடத்தி உரப்ப? சோறு கொண்டு மடதற்கு சோழராஜா பட்டணம். திறந்துக்குமா அண்ணா? அப்படி இல்ல. இந்த காவேரிப்பும் பட்டணத்துல மாதம் 3 மழைகள் பெய்யும். மாதம் 3 மழைகள் பெய்ந்தா ஏரி குட்டியெல்லாம் பாரு நம்ம நம்பி போயிடும். நம்பிய பிறகு என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? அதாவது வசதியா இருக்கிறவங்க
4 பேர்த்த வரவழைச்சு தேங்காய் பழம் கற்பூர தீபம் வைத்து அவருக்கு கெடா வெட்டி விருந்து போடுவார்கள். சாப்பாடு நமக்கு போட்ட மாதிரி அது மாதிரி விருந்து போடுவாங்க. விருந்து போடுவாங்க. விருந்து போட்டு 10 பேர்த்த வரவழைத்து அவங்கள சாப்பிட்ட பிறகு அந்த மடையை திறப்பாங்க. அதுதான் சோறு கொண்டு மடை திறக்கு சோழராஜா பட்டம். சரி, கஞ்சி கொண்டு எப்படி மடை திறக்கிறேன்? வசதியாக்கிறேன் கெடாய் வெட்டுறாங்க. வசதி இல்லாதவங்க கஞ்சா கூலம் ஒரு 10 பேர்த்த வரவழைச்சு கஞ்சா கூலம் அவங்களால முடிந்ததை வைத்து தேங்காய் பழம் வைத்து கற்பூர தீபம் வைத்து கஞ்சி கொடுத்து மனதார மடைய திறக்கிறது. அதான் கஞ்சி கொண்டு மடை திறக்கும் காவேரிப்பும் பட்டணம். அப்புறம் இரும்பு வெட்டி கரும நடம் காவேரிப்பும் பட்டணம். அது எப்படி இரும்ப போய் வெட்ட முடியும்? இரும்பு வெட்டி எப்படி கரும்பு நட முடியும்? இரும்பு எப்படி கரும்பு நட முடியும்? எப்படி எப்படி? சரியான கேள்வி அண்ணா. இரும்பு எதுல இருக்குது? கொடுவாள் இருக்குது. கொடுவாள் இருக்குது. கரும்பு அந்த கட்டை மேல வைத்து இரும்பும் கரும்பும் சேர்த்து வெட்டினா என்ன சொல்லுது? கரும்புல தான் வந்து நிக்குது. கரும்புல தான் வந்து நிக்குது. அதான் இரும்பு வெட்டி கரும்பு நடும். அத கனவு கனவா நறுக்குவாங்க பாரு. ஆமா, இரும்பு வெட்டி கரும்பு நடும் காவேரி பூம்பட்டணம். காவேரி பூம்பட்டணம். ஆமா, சரி சரி. அப்புறம் கனவுக்கு ஒரு முத்துதிரம் காவேரி பூம்பட்டணம். கனவுக்கு ஒரு முத்தி உதிரும். கனவுக்கு ஒரு முத்து உதிரும். ஆமா, இங்க கடலக்காய் போட்டு இந்த வருஷம் கடலக்காய் வரல, அவரைக்காய் போட்டு அவரைக்காய் வரல. கனவுக்கு எப்படியா முழுக்க மட்டும் கனவுல முத்து வரும். அந்த கரும்பு மேல பாரு முத்து, ஒவ்வொரு முத்தா அப்படியே துளி துளியா இருக்கும். அதுதான் கனவுக்கு ஒரு முத்துதிரம் காவேரி பூம்பட்டணம். உடம்புக்கிற கலருக்கு வேற சொக்காய் சொக்காய் வேற கழிச்சு பேரு வேற வெள்ளையும் பொழுத்துற போது. கனவுக்கு ஒரு முத்துதிரம் காவேரி பூம்பட்டணம். சோபைக்கு ஒரு முத்துதிரம் சோழராஜா பட்டணம் என்று சொல்வாங்க. வித வர மாட்டேங்குது. சுவாமியில எப்படியா முத்து வரும்? அண்ணா, அந்த சோபை மேல பாரு துளி துளியா துளி துளியா முத்து முத்தா இருக்கும். பனிப்பா பனித்துளி. அதுதான் சோபைக்கு ஒரு முத்துதிரம் சோழராஜா பட்டணம். சரி, இது இப்படி உன் நாட்டு சிறப்பு அம்சங்கள் சிறப்பு அதிசயமா இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை. என் தாயாரு, அப்பா அம்மா, என் தந்தை கோபால செட்டியாராய் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என் மாதா என் தந்தை, தாயும் தந்தையும். எத்தனை வயசுல உன்னை பெற்றெடுத்தாங்க? எத்தனை வயசு தெரியுமா? 60க்கு 60 ஆகி குறுக்கு 20 ஆகி ஆக மொத்தம் 80 வருடம் ஆகிவிட்டது. ஏன் அது வரைக்கும் ஒப்படும் ஹெல்ப் எடுக்கலையா? இல்ல இல்ல, நீண்ட நாளா தாய்க்கு ஒரு பிள்ளை, வாழைக்கு ஒரு குலை, ஒரு குலை. அது போல வரமா வரங்கடந்து இந்த வடிவழகனை என்னை பெற்றெடுத்த என் மாதா பிதா. அப்பேற்பட்ட அம்மா உன்னை 60க்கு 60 குறுக்கே 20 வயசானாலும் உன்னை பெற்றாங்களே, அது உங்க அம்மா. அம்மா நல்லா இருக்குதா? பொறுமை கடலிலும் பெருகு, வணக்கம் தனக்கழகு. ஆயினும் என்கிட்ட இன்னைக்கு மட்டும் அது பேசவே கூடாது, சாட்டி எடுக்குமா? நாளைக்கு போட்டு பீச்சால வேட்டம் போட்டு கொள்ளுவேன் அண்ணா. அதாவது ஒரு வில்லன் கேரக்டர் போட்டா அது வில்லனா தான் நடிக்கணும், கதாநாயகனை போட்டா கதாநாயகனா தான் நடிக்கணும், ஒரு காமெடியை போட்டா காமெடி. அது மாதிரி அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மாறிக்கணும். எப்படி நான் சொல்லுவேனா? அதற்கு முன்பதாக நீங்க வரகு தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் யாரு? நம்ம செல்வண்ணா அவர்கள் இந்த நாடக கலையை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும். அதற்காக இங்க வருகை தந்த மதிப்புக்குரிய செல்வண்ணா அவர்களுக்கும் இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுக்கும் எந்த நோய் நொடி இல்லாத சிறப்பாக வாழ ஆண்டவன் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். ஆனா இவர் வந்து கையிலே அழகாக அற்புதமாக கண்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கிறாரு. உண்மைதான், கையிலேயே வச்சு எடுத்துக்கிட்டு மதிப்புக்குரிய செல்வன் அவர்கள் அவர் என்று நீடோடி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். ஆயினும் என்னை பெற்றெடுத்து என் தாய் தந்தை. தெரியுமா யாரு? தாயாரு
அண்ணா ஆ, என்னை பெற்றாலே என் தாய். தாய். என் தாயோ வரணமலை. தாயோ வர்ணமலை. ஆமா. ஆ, என் தந்தை என் பெயர் ஆ. மாசோட்டான் செட்டியார். தாய் வர்ணமலை. தந்தையார் மாசோட்டான் செட்டியார். நான் மாசோட்டம் செட்டியான்னு தான் சொன்னேன். மத்தவங்க மாட்டு வைப்பாங்க. வரக்கூடாது, தவறான வார்த்தையில் வரக்கூடாது. ஆமா. ஆயினும் ஆ, வரணமலை ஈண்டெடுத்த ஆ. இந்த வடிவழகன் வடிவழகன். தவமா தவம் இருந்து ஆ, தரணியில பெற்றெடுத்தாய் என் தாய். தாய். ஒண்டிக்கால் தவம் இருந்து ஆ. இந்த உத்தமனை பெற்றா என் தாய் வரணமலை. தாய் வர்ணமலை. ஆ. சரி சரி. அப்படி இருப்பினும் ஆ, நாங்க செட்டியார் ஜாதியில் பிறந்து எங்க குலத்துல எங்க வம்சத்துல ஆ. எங்க பரம்பரையில நாங்க எப்படியெல்லாம் பூஜை செய்து வருவோம். என்ன சாமிக்கு போச்சு? நாங்க செட்டியார் ஜாதியில பிறந்து ஆ. நாங்க எப்படியெல்லாம் பூஜை செய்து வருவோம். ஆமா. எப்படி போச்சு செய்வீங்க? அண்ணா அண்ணா தாய்மார்களே, இது வந்து பொறுமையான நாடகம் சாமி. ஜாதியில ஆ, எங்க குலத்துல எங்க வம்சத்துல ஆ. எங்க பரம்பரையில ஆ. நாங்க எப்படியெல்லாம் பூஜை செய்து வருவோம் தெரியுமா? எப்படிதான் போச்சு செய்வீங்க? அண்ணா கோமாளி அண்ணா, ஆ, நாங்க எப்படி பூஜை செய்து வருவோம் தெரியுமா? போட்டு. எட்டடுக்கலைக்கு போடும் ஈசனுக்கு பூஜை செய்வோம். ஒரு பத்தலுக்கு பூஜை செய்வோம். லைவ்ல ஓடிட்டு இந்த பசங்க சத்தம் போடுவாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரமனுக்கு பூஜை செய்வோம் கோமாளி அண்ணா. எங்களுக்கு போடும் நாங்க தியாகருக்கெல்லாம் பூஜை செய்வோம். காலைக்கு போடும் நாங்க வரிசை உள்ள சட்டியாரு. அண்ணனுக்கு பூச்சிருக்காய். அண்ணனுக்கு போடும் நான் போய் சொல்லாத அண்ணா சட்டியாரு. ஆ, அண்ணா கோமாளி அண்ணா, என்ன? நாங்க செட்டியார் ஜாதியில செட்டியார் எங்க ஜாதியில. குலத்துல ஆ, எங்க பரம்பரையில ஆ. நாங்க எப்படியெல்லாம் பூஜை செய்து வருவோம் தெரியுமா? எப்படியெல்லாம் போச்சு செய்வீங்க? அண்ணா ஆ, எட்டடுக்கு லிங்கம் போடும் ஈசனுக்கெல்லாம் பூஜை செய்வோம். போச்சு செய்வீங்க. 10 அடுக்கு லிங்கம் போடும் நாங்க பரமனுக்கெல்லாம் பூஜை செய்து வருவோம். போச்சு செய்வீங்க. ஆமா. ஆ, தேங்காய்க்கு லிங்கம் போடும் நாங்க தேவருக்கெல்லாம் பூஜை செய்வோம். தேவருக்கெல்லாம் போச்சு செய்வீங்க. ஆமா. ஆ, வாழக்கா லிங்கம் போடும் ஆ. வரிசை உள்ள செட்டியாரு நாங்க. வரிசை உள்ள செட்டியார். உண்மைதான். சரி சரி. பூசணிக்கா லிங்கம் போடும் நாங்க பொய் சொல்லாத செட்டியாருன்னா. ஓ, பொய் சொல்லாத செட்டியார். ஆமா. சரி சரி. ஆ. அப்படி செட்டியாரா பிறந்திருந்தாலும் சாமி உங்களுக்கு திருமணம் ஆனதா? ஓ, உனக்கு திருமணமானதா? ஆ, உன் மாலையிட்ட மங்கை எத்தனை வயசுல நீ கல்யாணம் பண்ணணும்? எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணும்? ஆ, யார திருமணம் செய்தோம்? யாரு திருமணம் செஞ்ச? அண்ணா ஆ, யார கல்யாணம் பண்ண தெரியுமா? ஆ. ஆ. அஞ்சு நல்ல சிறியவள் அரிய பெண்ண மாலையிட்டான்.
நீ கல்யாணம் பண்ணா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணுவ? நான் கல்யாணம் பண்ணா ஒரு 50 வருஷத்துல பண்ணலாம்னு இருக்கிறேன். 50 வயசுல பண்ணிவிட்டு அப்புறம் போய் சேர்றோம். அந்த வெயிட்டா வெயிட் பண்ணா 60 கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ணா 5 சிறு வயது அறியாத பெண்ண மாலையிட்டோம். 5 சிறு வயது அறியாத பருவம். ஆமா. கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்துல நான் கல்யாணம் பண்ணேன். குழந்தை பருவத்துல கல்யாணம் பண்ணேன். அப்படியாப்பட்ட பத்தான பத்தினி நான் கண்ணகிய மாலையிட்டோம். கண்ணகிய மாலையிட்டு. ஆமாண்ணா. சரி சரி. மாலையிட்ட கோலவல்ல நான் மாதவி ஆட்ட பார்க்க போனோம். மாலையிட்ட கோலவல்ல மாதவி ஆட்டத்தை பார்க்க போனேன். கூரையிட்ட கோலவல்ல நான் கூத்தி ஆட்ட பார்க்க போறோம். எப்படி கூரையிட்ட கோலவல்ல நீ கூத்தியாலும் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ஒரு வீதி கோலம் வந்தான், ஆனா மறு வீதி கோலம் வரல. இப்படி ஒரு வீதி வந்தாச்சு. ஆமா. அடுத்த வீதிக்குள்ள வரல. வரும்போது நான் போட்ட மாலை கலட்டல. எப்படி கல்யாணத்துக்கு போட்ட மாலை கலட்ட கொட்ட வந்த மேலதானும் கோவில் விட்டு போகல. வந்த மேலதானும் கோயில் விட்டே போகல. ஊத வந்த நாசனம் ஊற விட்டு போகல. வந்த சனம் போகல. போட்ட பந்தல பிரிக்கல. கையில கட்டண கங்கான அவுக்கல. கையில கட்டின கங்கான அவுக்கு கிடையாது. அதனால மஞ்ச மனை மேல இருக்கக்கூடிய மஞ்ச மனை என்ன விட்டு போகல. அதனால விட்டோம். ஏன் கீழே விழுந்த? ஆனால் அந்த மாதவனுடைய ஆட்டத்தை பார்க்கணும். மாதவியோட ஆட்டம் பார்க்கணும் நானு. அங்க ஆடுறது இங்க மாற போல. ஆமா. ஆனா யாரோ ஒரு பட்டணத்தில் யாரோ ஒரு மாதவி ஆட்டம் ஆடுறாலும், அதனால அவருடைய ஆட்டத்தை நான் பார்க்கணும். மாதனுடைய ஆட்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் என் தாயிடத்தில் சொன்னோம். அம்மா யாரோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு தாச்சி ஆடுறா, அவ ஆட்டத்தை பார்க்க போறன்னு கல்யாணம் மாப்பிள கோலத்தோட அந்த மாப்பிள கோலத்தோட மாலையோட வந்தத்தனம் போகல, கொட்ட வந்த மேலதான கோவில் விட்டு போகல. அவளுடைய ஆட்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட அவத்தையும் நடு ஊர்லயே கேக்குறேன். ஆமா. கேட்கும் போது எனக்கு அந்த இடத்துல எப்படி எல்லாம் இருக்குது. எப்படிலாம் இருக்குது? மத்தால ஓசை என் மாற வந்து கவுது. மத்தால ஓசை மாற வந்து கவுது. கைதால ஓசை என் காத வந்து கவுது. கைதால ஓசை காத வந்து கவுது. ஆமா. அதனால என்னை போல செட்டியார்கள், என்னை போல தனபாரர்கள், வியாபாரிகள் எல்லாம் போறாங்கம்மா, நானும் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு என் தாயிடத்தில் சொல்ல அப்போது என் தாய் என்ன சொன்னா, மகனே அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ மாதவி அங்க மாதவியா இல்ல, அங்க தாசி பெருத்த நாடு தட்டுவாண்டிக்கு உள்ள நாடு, வேசி பெருத்த நாடு வெள்ளாண்டிக்கு அதிகம், தேலடைச்சு மேல போடும் தென்மதுரை பட்டணம், பாம்படைச்சு மேல போடும் பணிகார பட்டணம். அதனால அங்கெல்லாம் போக வேணாம் மகனே அப்படி என்று என் தாய் என்னிடத்த சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னோம், என்ன ஆட்டம் பார்க்க அனுப்புனா அனுப்பு, ஆட்டம் பார்க்க அனுப்புனா அனுப்பு, இல்லனா இல்லை என்றால் நான் செத்து மடிந்து விடுவேன் அப்படி என்று என் தாயாகப்பட்ட வரணமலை இடத்தில் சொல்ல, அப்போது என் தாய் என்ன சொன்னான், தவமா தவங்கிறது தரணியில பெற்றெடுத்தோம், 60க்கு 60 குறுக்கிறவதாய் 80 வருடம் ஆன பிறகு ஒரு தாய்க்கு ஒரு மகனை பெற்றிருக்கிறோம், ஏதாவது இடையூறு வந்து விட்டா என்ன செய்வேன் என்று என் தாய் என்ன சொன்னால் தெரியுமா, நீ ஆட்டமாக்கத்தானே போகணும். நீ ஆட்டமாக போற, சரி ஆட்ட வேணும் என்றால் உனக்கு நம்மளுடைய அரண்மனை ஆட்டி வைக்கிறேன், கூத்து வேணும் என்றால் நம்மளுடைய கோட்டையில வைக்கிறேன். அதனால அப்போது என் தாய் என்னிடத்தில் சொல்லிவிட்டான். இனி என்ன செய்தா என் தாய், மாதனுடைய ஆட்டத்தை தானே போய் பார்க்கணும், மாதனுடைய ஆட்டத்தை நான் பாப்பதா இருந்தாலும் 1000 பொன் தாரம் ஓடி போய் மாதனுடைய ஆட்டத்தை பார்த்துப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா சொல்றான். இப்படி 2000 பொன் தாரம் மாதனுடைய ஆட்டத்தை நடந்து போய் பார்த்துட்டு வா. 2000 பொன் தாரம் நடந்து போய் பார்த்துட்டு வா. சரி. இப்படி 10,000 பொன் தாரம் பக்கத்துல போய் மாதனுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு வா. பக்கத்துல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு என் தாய் சொன்னான். அப்ப நான் என்ன சொன்னேன், 1000 பொன் கொடுத்தா ஓரக்கண் பார்வைக்கே பத்தாது. 1000 பொன் கொடுத்தா ஓரக்கண் பார்வைக்கே கொடுத்து விடுவேன்.
2000 பொன் தந்தா நடந்து போய் பக்கத்துல நிக்கும் போது 2000 பொன் தந்துருவோம். தூக்கினது 2000 போட்டுருவோம். போட்டுருவோம். இப்படி 10000 பொன் கொடுத்தா பக்கத்துல போய் நிக்கும் போது 10000 பொன் கொடுத்துருவோம். பக்கத்துல வந்தா அந்த 10,000 அவன் மேல போட்டுருவேன். அப்படின்னா எவ்வளவு தான் கொண்டு போனேன்? என் தாயாகப்பட்ட சரி நீ கூத்துக்கு எங்கேயாவது வெளியில போனீனா எவ்வளவு கொண்டு போவ? நான் ஏதோ நிகழ்ச்சி பார்க்க போனவா 225 ரூபா கொண்டு போவேன். அப்படியா? எதுக்குன்னு கேளு. 200 ரூபா குவார்டர், 25 ரூபா சைடிஷ். அண்ணா என் தாயாகப்பட்ட வரணமல நான் மாதனுடைய ஆட்டத்துக்கு போகும்போது என் தாய் எனக்கு எவ்வளவு கொடுத்தா தெரியுமா? எவ்வளவு கொடுத்தா? அண்ணா என் தாயாகப்பட்ட வர்ணமல எனக்கு எவ்வளவு செலவுக்கு காசு கொடுத்தா தெரியுமா? எவ்வளவு கொடுத்துட்டா? ஆனை மேல 6 லட்சம், ஆனை மேல 6 லட்சம், குதிரை மேல 1 கோடி லட்சம், குதிரை மேல 1 கோடி லட்சம், ஒட்டகத்து மேல 9 லட்சம், ஒட்டகத்து மேல 9 லட்சம். வெத்தலை பாக்கு செலவுக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா? ஒரு குட்டியான பாரம். அப்படியே சண்டாளா. என்னது? ஒரு வெத்தலை பாக்கு செலவுக்கு மட்டும் குட்டியான பாரமா? ஆமா. பெரிய பணக்கார முட்டாளாக்கட்டும். நாங்கெல்லாம் செட்டியார் வம்சம். ஓ, செட்டியார் வம்சம். ஆமா. பணத்தை அப்படியே அள்ளி இறப்பீங்க. ஆமா. ஆனை மேல ஏறிக்கொண்டு ஆட்டம் பார்க்க போனோம். குதிரை மேல ஏறிக்கொண்டு நான் கூத்து பார்க்கும் போது அதே இடத்துல நான் என்ன ஆனா குப்பையில் என்று கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்த உடனே என் தாயாகப்பட்ட வர்ணமல யாரு கண்ணு பட்டுச்சோ அந்த அபிஷேரி நாட்டுல பாம்பு கண்ணு சக்காலத்தி பக்கம் வந்த நின்னாளா, கொல்லிக்கண்ணு சக்காலத்தி குறுக்க வந்து நின்னாளா அப்படின்னு தாய் சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன் யாரு கண்ணும் படல, பாம்பு கண்ணும் படல, கொல்லி கண்ணும் படல. அதனால மாதவி 90 அடி செப்பு கம்பத்து மேல நடின முறிகிறார். அதனால அவருடைய ஆட்டத்தை நான் பார்த்து வருகிறேன் தாயே அப்படின்னு என் தாயிடத்தை சொன்னோம். மகனே அங்கெல்லாம் போக கூடாது. ஏனென்றால் தாசி பெருத்த நாடு தட்டுவாண்டிகள் உள்ள நாடு, வேசி பெருத்த நாடு வெள்ளாண்டிகள் அதிகம். தேலடிச்சு மேல போடும் தென்மதுரைப்பட்டணம், பாம்படிச்சு மேல போடும் பரிகாரப்பட்டணம். அங்கெல்லாம் போக வேணாம் மகனே அப்படின்னு சொன்னான். அதனால நான் போய்தான் ஆகணும். வந்தாச்சு வந்தாச்சு. அதனால மகனே நீ மாதனுடைய ஆட்டத்தை நீ பார்க்கணும். அவ்வளவுதானே? மாதவி 90 அடி செப்பு கம்பத்து மேல ஆடிக்கொண்டு இருக்கிறா. அதான் 3 மைல் விசாரணத்துக்கு, அதாவது பச்சை கண்ணாடி நிலக்கண்ணாடி வைத்து அவன் அங்க ஆடுறான். 3 மைல்னா அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்? இப்ப 3 மைல்னா 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். 3 மைல் தூரத்துக்கு இந்தாண்ட பச்சை கண்ணாடி நிலக்கண்ணாடி வைத்து நீ கண்ணாடி வழியா பாடுற மகனே அப்படின்னு என் தாய் சொன்னான். நேர்ல பாக்கணும். ஏன்னா உன் அழகு அப்படி, உன்னை ஏதாவது செய்து விடுவார்கள் பெண்கள். அதனால
என் தாய் எப்படி சொன்னாலோ அதே போல பச்சை கண்ணாடி நிலக்கண்ணாடி அதான் நிலத்துல பதிக்கிறது நிலக்கண்ணாடி வைத்து என் தாய் என்ன சொன்னாலோ அதே போல நான் கண்ணாடி வழியாக நான் கூத்து பார்த்தோம். கண்ணாடி வழியாக? ஆமா. சரி சரி. கூத்து பார்க்கும்போது என்ன நடந்தது? என்ன நடக்குது? மாதவி 90 அடி செப்பு கம்பத்து மேல கம்பத்து மேல ஏறி நடின முடியுதா? நடின முறிந்து கர கர என்று சுழற்றி அந்த மாலையை வீசினாள். சொல்லிட்டு மாலையை வீசுறா. வீசும் போது அத்துடன் நாடகம் முடிந்து விட்டது. அப்போது என்ன செய்தேன்? ஆட்டம் பார்க்க வந்த அண்ணமாரு ஆச்சாரத்தை புடுங்குங்க, கூத்து பார்த்த வந்த அண்ணமாரு இந்த கூடாரத்தை புடுங்க அப்படி என்று சொன்னான். ஏண்டா நான் புடுங்கி கொண்டு இருக்கும் போது அப்போது மாதவி என்ன சொன்னா தெரியுமா? ஐயா யாரையா அங்க போறது, என் மாலையை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேக்குறாடா. நீ கல்யாணம் வாழ்த்தோட போயிருக்க. ஆமா. அப்ப என்ன ஆடிக்கிட்டு வந்து மாலையை கேக்குறான். அந்த கரகர என்று சுத்தி வீசானல்ல அந்த மாலையாகப்பட்டது என் கழுத்துல வந்து விழுந்து விட்டது. அவக்கு மேல இருந்து சுத்தி விட்ட மாலை உன் கழுத்துல வந்து விழுந்துருச்சு. அப்பதான் ஆனா என் மாலை எப்படி என் கழுத்துல 2 மாலை வந்தது? ஓ கண்ணகியுடைய மாலை நாகரத்ன மாலை. கண்ணகி மாலை நாகரத்ன மாலை. மாதனுடைய மாலை மோகரத்ன மாலை. அப்பதான் கம்பத்து மேல இருந்து கழுத்து பாக்குறோம். என் மாலைல என் கழுத்துல 2 மாலை இருக்குது. 2 மாலை இருக்குது. அப்படின்னா என் மாலை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேக்குறாடா. அப்படின்னா கொடுத்துதானே ஆகணும். அப்போது அந்த மாலையை அக்க முடியலையே. ஆமா கழட்ட முடியல. அருவாள் எடுத்து அறுக்கிறோம், அந்த கருக்கு தான் மலை இது. ஆனா மாலை அக்கல. கொடுவாள் எடுத்து வந்து வெட்டி பாக்குறோம், கொடுவாளுடைய இதுதான் உடையுது, மாலை அக்கல. ரம்பத்தை எடுத்து வந்து இந்த மாலைய ராவி விட்டா நான் மாலை அத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ரொம்ப நாளா மலங்குது, மாலை அக்க முடியல. ஆமா. அப்போது சொல்றமா, அப்போது ஏங்க இந்த மாலை என்னால அக்க முடியல, என்ன செய்வது அப்படின்னு கேட்கும் போது அப்போது மாதவி சொல்ற அந்த மாலைய உனக்கு அக்கணும் அப்படித்தானே. அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாலை வெளியேற்றுவதா இருந்தா மாதவி மாதவி என்று 3 தடவை சொல்லினா அந்த மாலை தானாத்துக்கும், தானா கையில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா ஏங்கட்ட. அதே போல நான் மாதவி மாதவி என்று 3 தடவை சொன்னோம். ஏன்னா மாலை அச்சுக்குச்சுடா. அத்த உடனே அப்போ என்ன சொல்றா மாதவி? மாலை அத்த பிறகு என் மன்னமோன நீதான், பூமாலைய போட்ட உடனே எனக்கு நீ புருஷன நீதான் அப்படின்னு மாதவி சொல்றாடா. இப்படி நாங்க இருவரும் நாங்க பேசிக்கொண்டு இருக்கும் போது எங்க இருவருக்கு தண்ணீர் தாகம் வந்து விட்டது. ஆமா சரி சரி. தண்ணீர் தாகம் வந்த பிறகு என்ன செய்வது அப்படி என்று கேட்கும் போது, ஐயா நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, தண்ணீர் தாகம் அடங்கணும் அதுதானே, அதனால நான் உனக்கு கொடுக்கிறேன். இப்ப கூட பாரு, ரொம்ப தண்ணி தாகம் அதிகமா இருந்துச்சுன்னா வெத்தலைய போட்டா தண்ணி கண்டிப்பா தண்ணி தாகம் நின்று போயிடும். இது என்னுடைய குலதெய்வம் புடவகாரிக்கு வைத்த வெத்தலை தாம்பலம். இது கீழும் துப்ப கூடாது, யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது. அதனால அந்த வெத்தலை நீ சாப்பிடு அப்படி என்ன அந்த மாதவி என்னிடத்தில் கொடுத்தான். அந்த வெத்தலைய மடித்து நான் போட்ட பிறகு, ஏன்டா போட்ட பிறகு என் புத்தி யாங்கிட்ட இல்லடா. நாடு நகரம் என் பொண்டாட்டி பிள்ளைகள் அனைத்துமே மறந்து விட்டா. மறந்து விட்டேன். என் புத்தி யாங்கிட்ட இல்ல, வாங்கிட்ட இல்ல. அதனால அப்போது என்ன செய்தேன் தெரியுமா? வெத்தலையில என்ன வச்சா வேட்சிக்கார மாது பொண்ணு, பாக்கல என்ன வச்சா பணிகார மாது பொண்ணு, சுண்ணாமலை என்ன வச்சா அந்த சூதுகார மாது பொண்ணு. அதனால நான் அந்த சுண்ணாமலை என்ன வச்சாலும் ஏது வச்சாலும் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே என் நாடு நகரம் என் மக்கள் என் மனைவி அனைத்தையுமே மறந்து விட்டேன். மறைந்த பிறகு நான் என்ன ஆனா மாதவி மாதவி என்று மாதவி மேலே பித்தானோம். மாதவி மேலே பித்தாவர செத்தாலும் செத்திடுவோம் இந்த சீமாட்டி மடியல, மடிந்தாலும் மடிந்துடுவோம் இந்த மாதவி மடியல. அப்படி என்று எனக்கு மாதவி மேலே பித்தாகி விட்டது. ஏன் பித்தாகி? வெத்திலையில அப்படி என்னத்தான் கொடுத்தா? வெத்திலையில என்னத்தான் கொடுத்தா? என்ன வச்சு கொடுத்தாலும்
உச்சத்து மண்ணு உருவத்து மண்ணு உள்ளூர் பெண்கள் காலடி மண்ணு சாமத்து மண்ணு உள்ளூர் பெண்கள் அடிக்கால மண்ணு உச்சத்து மண்ணு உருவத்து மண்ணு உள்ளூர் பெண்கள் காலடி மண்ணு சாமத்து மண்ணு உள்ளூர் பெண்கள் அடிக்கால மண்ணு இப்படியெல்லாம் மருந்து செய்தா உச்சத்து மண்ணு உருவத்து மண்ணு உள்ளூர் பெண்களில் காலடி மண்ணு யாமத்து மண்ணு சாமத்து மண்ணு அந்தூர் பெண்களை அடிக்கால மண்ணு அஞ்சூறு பண்ண அடிக்கால மண்ணு இப்படியெல்லாம் மருந்துகளை எண்ணற்ற மருந்துகளை வைத்து நெகுன்னு அரித்து என்ன மருந்தால என்ன மயக்கி விட்டான் மாதவி என்று மாதவி மேலே பித்தாகி விட்டு பித்தான பிறகு சில காலம் சந்தோஷமாக நாங்க இருந்தோம். யாராரு? நீயும் மாதவியும். ஆமா, நாங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆனா மாதவி சொல்றான், ஆனா படுக்கையில பஞ்சன மெத்தையில நானும் மாதவியும் இருவரும் படுக்கையில இருக்கும்போது சொல்றான், சாமி என் அழகு இப்படியே இருக்குமா? ஒரு மாநில மனிதனுக்கு வயசு இருந்தா அப்படியே இருக்காது, குறையும். என்னுடைய அழகும் என்னுடைய அனைத்து அழகும் குறைந்து விட்டா நான் என்ன செய்வோம், நான் யாருகிட்ட போவோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். கேட்ட பிறகு அவள் மேல இருக்கிற ஆசையில அவள் மேல இருக்கிற பிரியத்துல உன்னை விட்டு நான் என்னைக்கு நான் பிரிகிறனோ அப்பொழுது உனக்கு ஒரு பூசணிக்க அளவு அனந்தகம் தருகிறேன், தலைமையில வைக்கிறேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டோம். பூசணிக்க அளவு அனந்தகம் தரணும் தலைமையில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமா, சரி. சத்தியம் பண்ணி பிறகு சில காலம் மாதவி இடத்துல நான் சில காலம் சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா இருக்கும்போது அப்ப என்ன செய்தா மாதவி, ஆனப்பணம் உள்ள மட்டும் என்ன ஆனலங்கம் போக வைத்திருந்தான். ஆனப்பணம் இருக்க மட்டும் ஆனலங்கம் போக வைத்திருந்தான். ஆனப்பணையும் தான் குறைய போட ஆளுக்கார பையா என்றான். பணம் இருக்கிற மட்டும் நல்லா அழகான வச்சிருக்கிறான். ஆமா, பணம் போனவன போட ஆளுக்காராங்கிறான். குதிரை பணம் இருக்க மட்டும் கொண்டம் கனவும் போல் அப்படி ஆசையாக அழகாக இருந்தான். குதிரை பணம் தான் குறைய கூலிக்கார பையா அப்படி என்று சொல்லிவிட்டான். சரி. சொல்லிய பிறகு என்ன செய்தா தெரியுமா, கங்கா யமுனா கோதாவரி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கு சென்று, அண்ணா உன்னழகு என்னழகு ஓரழகா இருக்கிறது, ஆற்றுக்கு சென்று கலங்கால தண்ணியில கண்ணாடி பார்க்கலாம், முழங்கால தண்ணியில முகத்தை பார்க்கலாம் அப்படி என்று எட்டி இப்படி போய் பார்த்தண்டா. பார்த்த உடனே என்ன செய்தா, என்ன தூக்கி இடிச்சு தள்ளி விட்டாடா. ஆமா, எப்படி வந்துச்சா? உள்ளதெல்லாம் தான் பறித்து ஊனுகோல் கொடுத்தான், ஆனதெல்லாம் தான் பறித்து என்ன ஆண்டி போல் ஆக்கி விட்டான். ஆண்டி போல் ஆக்கி பிறகு என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் திரவியங்கள் பல்லில் இருக்கக்கூடிய அனைத்தும், அதாவது பல்ல கூட பல்லல தங்க இருந்துச்சு, அத கூட சுரண்டிக்கிட்டு எடுத்து விட்டான். மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புல குத்தி என்ன தூக்கி போட்டாடா ஆத்தல. நான் எப்படி போய் விழுந்தான்? அத சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. அனைத்துமே என்னிடத்தில் ஆடை இல்லை. ஆடை